காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் சோமாஸ்கந்தர் சிலை செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. 1600 ஆண்டு பழமையான சிலைகள் சேதமடைந்ததாக கூறி 2015 புதிய ஐம்பொன் சிலைகள் செய்ய பக்தர்களிடமிருந்து 2,82,00,000 மதிப்புள்ள 8.7 கிலோ தங்கம் நன்கொடையாக பெறப்பட்டது. ஆனால் அந்த தங்கத்தை புதிய சிலைகள் செய்வதில் சேர்க்காமல் மோசடி செய்ததாக அண்ணாமலை என்பவர் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் 2019 ஆண்டு புகார் அளித்தார். இதையடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி பலர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக காஞ்சிபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. தற்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மனுவை ஏற்று இடைக்கால தடை விதித்து வழக்கு விசாரணையை மார்ச் 9 ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.